நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோவுல சில முக்கியமான பங்குகளுடைய தகவல் இருக்கு. நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஸ்டாக்கு நல்ல ஒரு அருமையான டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக்கு. அந்த ஸ்டாக் எல்லாமே 52 வார லோக்கு பக்கத்தில தான் இருக்கு. ஆனா, நெறைய நண்பர்கள் அத வாங்குறதுக்கு இன்னுமே பயப்படுறாங்க. அது முக்கியமான காரணம் என்ன? மார்க்கெட்ல இன்னும் பார்த்தீங்கன்னா, அந்த பயம் இருக்கு, ஃபியர்னஸ் இருக்கு. இன்னும் கூட கீழ போகுமா? அதுக்கு அந்த ஸ்டாக்குக்கு எல்லாம் ஃபியூச்சர் குரோத் இருக்குமாங்கிற மாரி நெறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. அதுக்கான விளக்கத்தையும் நம்ம இங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டு காலையில நம்ம வீடியோ போட்டிருந்தோம். மார்க்கெட் போடும்போதே பார்த்தீங்கன்னா, 500 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆனுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 100 பாயிண்ட் க்ளோஸ் ஆகி 400 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 23,000 பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு பிரேக் பண்ண முடியல. ஸ்ட்ரகிள் ஆகுது. இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா, நேத்து 4.5% இறங்கிருச்சுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வெறும் 2.5% தான் ஏறிருக்கு. ஆனா நேத்தோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 600 பாயிண்ட் டவுனா இருந்தது. இன்னைக்கு 400 பாயிண்ட் ஒரு 200 பாயிண்ட் ரெக்கவர் ஆகல. வெயிட் பண்ணி பார்ப்போம். வாரோடைய நியூஸ் பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒன்னொன்னா வந்துகிட்டே இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு பொய்ன்னு தெரியல. வார் ஸ்டாப் ஆயி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆயில் சப்ளை கரெக்ட் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்பிஜி கேஸ் இந்த மாரி எல்லாமே சப்ளை கரெக்ட் ஆகணும். அதோட பிரைஸும் கம்மியாகணும். அதுக்கப்புறம் தான் நம்முடைய எக்கனாமிக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்லோ டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னா, பீக் ஆகும். அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சைட்வே ஆகறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இங்கேருந்து கீழ கூட இன்னொரு 1000, 2000 பாயிண்ட் இறங்க கூட ஆகலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, நம்ம பொறுமையா வெயிட் பண்ணா தான் மார்க்கெட் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு நமக்கு புரியும். எஃப்ஐ பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா வித்துக்கிட்டே தாங்க இருக்காங்க. கடுமையான ஒரு செல்லிங். நீங்க மார்ச் மாசத்தில பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே பார்த்தீங்கன்னா, பையே கிடையாது. பிப்ரவரி மாசத்தில தான் பை பண்ணுது. என்னமோ தெரியல நம்ம மார்க்கெட் மேல எஃப்ஐக்கு இவ்வளோ கோவம் எதுக்குன்னே தெரியலங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும். கன்டினியூவா செல்லிங். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, 8,000 கோடிக்கு மேல வித்திருக்காங்க. எஃப்ஐ பார்த்தீங்கன்னா, 5,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. 5,800 கோடி மேல பார்த்தீங்கன்னா, வாங்கியிருக்காங்க. எஃப்ஐ டிஐ பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா பார்த்தீங்கன்னா, கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. எஃப்ஐக்கு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கோவம் எதுக்குன்னு தெரியலங்க. கடுமையான ஒரு செல்லிங் தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எஃப்ஐ பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாச்சும் நம்ம மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும். கொஞ்சமாச்சும் வாங்குனா தான் பார்த்தீங்கன்னா, அந்த மார்க்கெட் கொஞ்சம் மேல போறதுக்கு நமக்கு பூஸ்ட்டா இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் சில முக்கியமான பங்குகளுடைய தகவல் இருக்கு. நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். முருககப்பா குரூப்புடைய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, 25% மேல போகும்னு சொல்லியிருக்காங்க. பொட்டன்ஷியல் மேல போகும்னு சொல்லியிருக்காங்க. அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 42 அனாலிசிஸு. அது எந்த ஸ்டாக்னா, சோழமண்டலம் இன்வெஸ்ட்மென்ட். நம்ம நண்பர்களோட நெறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ஸ்டாக்க பத்தி. சோழமண்டலம் இன்வெஸ்ட்மென்ட் எல்லாருக்குமே தெரியும். முருககப்பா குரூப்பு, கோயம்புத்தூரு. ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, புரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா, அப்கிரேட் குடுத்துருக்காங்க. அடுத்தது நாட்கோ பார்மா. நாட்கோ பார்மால பார்த்தீங்கன்னா, ஆக்ரோ கெமிக்கல் ஒரு பிசினஸ் இருக்குங்க. அத டீமெர்ஜ் பண்ண போறாங்க. யாரெல்லாம் நாட்கோ பார்மா வச்சிருக்கீங்களோ, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1:1 ஒரு ஷேர் கிடைக்கும். நீங்க ஒரு நாட்கோ பார்மா ஷேர் வச்சிருந்தீங்கன்னா, இன்னொரு நாட்கோ பார்மா அது ஆக்ரோ கெமிக்கல் நாட்கோ பார்மா ஆக்ரோ கெமிக்கலுடைய ஷேர் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். அதுக்கான அனௌன்ஸ்மென்ட் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க, நாட்கோ பார்மா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சியாஜிக்கல் இந்தியா. இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா, 298 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. இபிசி ஆர்டரு. இந்த ஆந்திர பிரதேசத்தில. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, நெறைய டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. கன்டினியூவா பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு ஆர்டர் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. ரிப்பீட்டடா ஆர்டர் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த மாசமே நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஐ திங்க் பார்த்தீங்கன்னா, ஒரு 6, 7 ஆர்டர் கிடைச்சிருக்கு இந்த கம்பெனிக்கு. அடுத்தது இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய இது பார்ட்னர்ஷிப்ப. யாரோடன்னா, நார்த்திங்கம் யூனிவர்சிட்டியோட. இது பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் நியூஸு. நம்ம இந்தியன் ஐடி கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் ஓரியன்டட் தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கம்பெனிக்கு நெறைய சர்வீஸ் ஆர்டர் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்ல கிடைச்சிட்டு இருக்கு. அத வச்சு தான் இவங்களுக்கு வருமானமே வருது. இது பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் நியூஸு. மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 கோடி பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்றாங்க குஜராத்ல. அவங்க பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, 2.5 லேக்ஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா, இங்க இன்வெஸ்ட் பண்ணி 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி 2,50,000 கார் பார்த்தீங்கன்னா, தயாரிக்க போறாங்க. இது பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் நியூஸு. 2029 டார்கெட் வச்சிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தது கோதாவரி பவர். இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 7,000 கோடி பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸ்டீல் பிளான்ட் சட்டீஸ்கர்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, மேல போயிருக்கு. இந்த ஸ்டாக் கோதாவரி பவரு. கீழ இறங்கவே இல்லங்க. எவ்வளோ தான் இந்த மார்க்கெட்டு கீழ இறங்குனாலுமே, இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, இறங்கவே இல்ல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பெருசாவே இறங்கவே இல்ல. இங்க பார்த்தா தெரியும். சைட்வே தான். ரொம்ப பெருசா இறங்கல. 5% இறங்குறது, அப்புறம் ஏறுது. 5% இறங்குறது, ஏறுது. இந்த 2025ல லோலேருந்து ஏறுன ஸ்டாக்கு தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்குனுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெருசா ஒண்ணும் இறங்கல அந்த ஸ்டாக்கு. நல்லா ஸ்ட்ராங்கா அப்படியே புடிச்சு நிக்குது மேல. அடுத்தது டாடா ஸ்டீலுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்குங்க. டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா, ஒரு
டீ ஸ்டீல் கம்பெனி வந்து ஹோல்டிங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. 1,280 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க. $180 மில்லியன் வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, டாடா ஸ்டீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னு சொல்லலாம். டாடா ஸ்டீல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கரெக்ஷன் மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. இன்னும் கூட கீழ இறங்குனா நல்லாயிருக்கும். புதுசா என்ட்ரி ஆகுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் ஹைல தான் இருக்கு. ஏன்னா 252 வார ஹையி. இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரேட் ஆகுற பிரைஸு. அப்பங்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாதுங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டவுன் ஆனுச்சுன்னா, புதுசா என்ட்ரி ஆகுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வாய்ப்பா இருக்கும். ஏன்னா மெட்டல் ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ரைஸ் ஆயிருச்சு 2025ல. மெட்டல் ஸ்டாக்கு, பேங்க் ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல்ஸு இது எல்லாமே நல்லா ரைஸ் ஆயிருச்சு. இப்போ தான் கொஞ்சம் கரெக்ஷன் மோட்ல வந்துட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். 5 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக் இருக்குல்ல, அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பிபிசிஎல்லு. நம்ம எந்த செக்டார பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, ஆயில் அண்ட் கேஸு. இந்த செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மிடில் ஈஸ்ட் வார்னால வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் சப்ளை, எல்பிஜி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டவுன் ஆயிருச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிசினஸ் பண்ற கம்பெனி எல்லாமே நல்ல ஒரு லோல தாங்க இருக்கு. எல்லாமே 52 வார லோல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆயிருக்கு. ஆல் டைம் ஹைல வந்து பார்த்தீங்கன்னா, 30% இறங்கியிருக்குங்க. இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் டூ மிட் கேப் ஸ்டாக் தான். ரொம்ப முக்கியமான ஸ்டாக்கு. எப்பவுமே நம்ம வந்து இந்த செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்கிளிக் செக்டார். கமாடிட்டி வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கமாடிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, 2 டைப் ஆஃப் இன்வெஸ்டர் இருப்பாங்க. ஒரு இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல ஒரு டிப்ல வந்து வரும்போது இந்த ஸ்டாக்க டிவிடெண்டுக்காக வாங்கி ஒரு லாங் டர்ம் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. ஒரு 20 வருஷம், 10 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, விக்கவே மாட்டாங்க. அதில வர டிவிடெண்ட் வந்து நமக்கு போதும் அப்படிங்கிற மாரி இருப்பாங்க. இன்னொரு இன்வெஸ்டர் என்ன நினைப்பாருன்னா, இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டிவிடெண்ட் நல்ல ஒரு டவுன் சைட்ல வரும்போது வாங்கிக்கிட்டு, ஒரு 2 வருஷம், 3 வருஷம் நல்லா டிவிடெண்டுக்கு வாங்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் ஆன பிறகு, ஆயில் பிரைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ஆகி கொஞ்சம் நல்ல ஒரு டவுன்ல வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரைஸ் ஆகும். அந்த டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30, 40, ஒரு 50, ஒரு 60, 70% இந்த ஸ்டாக்ல ரைஸ் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க, வித்துட்டு வெளில வந்துருவாங்க. இந்த மாரிக்கே 2 டைப் ஆஃப் இன்வெஸ்டர் இருக்காங்க. எப்போதுமே நீங்க ஒரு ஸ்டாக்க வாங்கும்போது, இந்த மார்க்கெட் கோல் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபைன் பண்ணிக்கிட்டு, இதுக்காண்டி தான் இந்த ஸ்டாக்க வாங்குறேன். இவ்வளோ வருஷம் நான் வச்சிருக்க போறேன். அப்புறம் மார்க்கெட் நீங்க ஒரு டிஃபைன் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் வாங்க. கண்டிப்பா வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல எப்போதுமே கோல் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டிராவல் பண்ணாதீங்க. உங்க கோல் என்னவோ, அத அச்சீவ் பண்றதுக்கான நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்க கோல ஸ்டாக் மார்க்கெட்ல அச்சீவ் பண்ண முடியும். உங்க ஒவ்வொருத்தருடைய கோல் வந்து பார்த்தீங்கன்னா, என்னால 50,00,000 வந்து நான் சேவ் பண்ணணும் ஸ்டாக் மார்க்கெட்ல. 1,00,00,000 சேவ் பண்ணணும், 10,00,00,000 சேவ் பண்ணணும். அந்த மாரி ஒரு கோல் டிஃபைன் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. இதில நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பிபிசிஎல். பிபிசிஎல் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜ் கேப்பு. ஸ்டாக் போய் 5க்கு கீழ இருக்குங்க. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா இருக்கு. பேஸ் வேல்யூ 10 இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பிளிட் குடுப்பாங்க. இந்த மார்க்கெட் ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி போனஸும் குடுப்பாங்க. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 53 பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து புரமோட்டர் ஹோல்டிங்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெக்னிக்கலா சொல்றேன். இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன்ல இருக்குங்க. நல்ல டவுன் ஆயி, இப்போ இது முக்கியமான சப்போர்ட்க்கு வந்துட்டு இருக்கு. இதோட முக்கியமான சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2025 பிப்ரவரி சப்போர்ட்டு. இது முக்கியமான சப்போர்ட்டு. இத ரிசல்ட் பார்க்கலாம். ரிசல்ட் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் குவார்ட்டர். இயர் ஆன் இயர் நல்லாருக்கு. குவார்டர் ஆன் குவார்ட்டர் நல்லாருக்கு. அதே மாரிக்கு நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரும், குவார்டர் ஆன் குவார்ட்டரும். இதோடைய டிவிடெண்ட் நம்ம பார்த்துடலாம். போனஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. 2024, 2017, 2016, 2012, 12ல ஒரு இன்வெஸ்டர் வந்து வெறும் 100 ஸ்டாக் வாங்கியிருந்தார்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவர்ட்ட மினிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு 500, 1000 ஸ்டாக் இருக்கும். இந்த மார்க்கெட் ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இன்வெஸ்டர் இப்படி தான் லாங் டர்ம் வந்து ஹோல்டு பண்ணாங்கன்னா, அவங்க வெறும் 100 ஸ்டாக் வாங்கி விட்டுட்டாங்கன்னா, அது வந்து ஒரு 10 வருஷத்துல இந்த மாரிக்கு போனஸ், ஸ்பிளிட் இது மாரி குடுத்து, அது 1000 ஸ்டாக், 1500 ஸ்டாக்கா இருக்கும். அவங்களோட டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வரும். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 2025 டிவிடெண்ட் பார்க்கையில 10, ரூ. 17 டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. அருமையான ஒரு டிவிடெண்டுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஓசி. ஐஓசி வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு லார்ஜ் கேப்பு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்க 5.5 டிவிடெண்ட் குடுக்குறாங்க. இண்டஸ்ட்ரி இப்ப வந்து வந்து 13, புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 51. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் இது 2வது சப்போர்ட்டு. இப்போ ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா. இந்த ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் பக்கத்தில தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இப்போதைக்கு. இது பிரேக் பண்ணா அடுத்த சப்போர்ட் வந்து பார்க்கையில 2025 பிப்ரவரி சப்போர்ட்டு. இதோடைய ரிசல்ட் பார்க்கையில அருமையான ரிசல்ட் குடுத்துருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் சூப்பரான ரிசல்ட்டு. இயர் ஆன் இயரும், குவார்டர் ஆன் குவார்ட்டருமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா, 13,000 கோடி, 8,000 கோடி எங்க இருக்கு? 13,000 கோடி இங்க இருக்கு. நல்ல ஒரு அருமையான ஒரு நெட் ப்ராஃபிட்டு. இவங்களோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இது சைக்காலிக்கல் பிசினஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க 890 கோடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் மேக்கிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 9,000 கோடி, அதுக்கப்புறம் 13,000 கோடி இந்த மாரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அப் டவுன் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாரிக்கே ரிஸ்க்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, நீங்க பயப்படவே மாட்டீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல.
அடுத்தது இவங்க போனஸ் குடுத்துருக்காங்க. எத்தன டைம் போனஸ் குடுத்துருக்காங்க பாருங்களேன். 2009ல ஒரு இன்வெஸ்டர் 100 ஸ்டாக் வாங்கியிருந்தாருன்னா, இப்ப எத்தன ஸ்டாக் இருக்கு அவர்ட்ட இருக்குன்னு நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. பைபேக் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் பாக்கீல 2025ல அந்த ஸ்டாக்கு ரூ. 8 டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க ஐஓசி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோநெட் எல்என்ஜி. பெட்ரோநெட் எல்என்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தாங்க இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 9 10 கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரி இப்ப வந்து பார்த்தீங்கன்னா 13. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 50 வச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10. இவங்க டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4.13 டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா வந்து ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கனால. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, சிவியரான இறக்கம். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கத்தார் கேஷ்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான எல்பிஜி வாங்குறாங்க. இப்ப கத்தார் கேஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வார்னால ராஸ் லாபான் வந்து பார்த்தீங்கன்னா, அடியா இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும். இவங்களுக்கு கரெக்ட்டா வந்து இந்த வார்லாம் முடிஞ்சாலுமே இவங்களுக்கு கரெக்ட்டான இவங்க எதிர்பார்க்குற குவான்டிட்டி வந்து எல்பிஜி கிடைக்குமான்னு தெரியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான சப்போர்ட்ட பிரேக் அவுட் பண்ணி வந்துகிட்டு இருக்கு. 2023 சப்போர்ட்டுக்கு வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இதோட ரிசல்ட் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கோடிக்கு மேல 150 கோடிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் கூடியிருக்குங்க. நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 கோடிக்கு மேல கூடியிருக்கு. நல்ல ஒரு நெட் ப்ராஃபிட்டு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, போனஸ் குடுத்துருக்காங்க 2017ல. டிவிடெண்ட் வந்து பார்க்கையில 2025ல ரூ. 10 டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அருமையான டிவிடெண்ட் தான். அடுத்தது இந்த செக்டார்ல பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கெயிலு. கெயில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜ் கேப் கம்பெனிங்க. ஸ்டாக் பி வந்து 10 இருக்கு. டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 5.45 டிவிடெண்ட் குடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய போனஸ் குடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி நெறைய இன்வெஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய போனஸ் குடுத்துருக்காங்க. புரமோட்டர் ஹோல்டிங் 51 இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தாங்க இருக்கு. இது ஒரு முக்கியமான சப்போர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் பிரேக் பண்ணிருச்சு. அடுத்த சப்போர்ட் பார்க்கையில இந்த கெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியால 2023 நவம்பர்ல உள்ள சப்போர்ட் தான் அந்த சப்போர்ட் முக்கியமான சப்போர்ட். இந்த ஸ்டாக் அங்கே தான் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இந்த ரிசல்ட் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, கெயிலோட ரிசல்ட் பார்க்கையில ஃப்ளாட்டா தாங்க இருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கையில. குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கையிலே ஃப்ளாட்டா தான் இருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்க்கையில கொஞ்சம் அடியா இருக்கு. அதுக்கப்புறம் இயர் ஆன் இயர் பார்க்கையில கொஞ்சம் அடியா இருக்கு கெயிலு. இதோடைய டிவிடெண்ட் பார்க்கலாம். டிவிடெண்ட் 2025ல ரூ. 7.50 குடுத்துருக்காங்க. போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா குடுத்துருக்காங்க. 2008, 2017, 2018, 2019, 2022 கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, போனஸும் குடுத்துருக்காங்க. பைபேக்கும் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக்ல. நல்ல ஒரு அருமையான ஒரு போனஸ் குடுத்த ஸ்டாக்ன்னு சொல்லலாம் இந்த ஸ்டாக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, HPCL. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3.5 டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜ் கேப்புங்க. 54.9 வச்சிருக்காங்க புரமோட்டர் ஹோல்டிங்கு. ROC, ROI கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல கடுமையான ஒரு இது 52 வார லோ வந்து நோக்கி வந்துருச்சு ஆல்ரெடி. முக்கியமான சப்போர்ட் இந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணிருச்சு. அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்குக்கு இந்த ஏரியா தான். இதுவரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஆனா வெயிட் பண்ணி பொறுமையா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தான் இருந்தாலும் வாங்குங்க. அடுத்தது இதோட ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். ரிசல்ட் வந்து பார்க்கையில, சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, குவார்டர் ஆன் குவார்டர், இயர் ஆன் இயர் நல்லாவே இருக்குங்க சேல்ஸு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, அருமையா குடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர், இயர் ஆன் இயருமே 2 வருஷத்துக்கு 2மே வந்து பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு நெட் ப்ராஃபிட்டு. அடுத்தது வந்து போனஸ் வந்து பாருங்க. இந்த ஸ்டாக்கு 2016ல போனஸ், 2017ல போனஸ், 2024ல போனஸ் குடுத்துருக்காங்க. பைபேக்கும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிவிடெண்ட் பாருங்களேன். டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா, 2025ல 10 டூ 15, ரூ. 15.50 டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. அருமையான ஒரு டிவிடெண்ட் குடுத்த ஸ்டாக்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம கடைசியா ஒரு ஸ்டாக்க பார்த்துடலாம் எக்ஸ்ட்ரா. பால்மர் லாயர் இன்வெஸ்ட்மென்ட். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல. ஆ பார்ட் 1, பார்ட் 2 டிவிடெண்ட் ஸ்டாக்ன்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்காத போய் பாருங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா நல்ல ஒரு லோல வந்து பார்த்தீங்கன்னா, 2023 நல்ல ஒரு ஹை போயிட்டு டிவிடெண்ட் குடுத்தோனே, அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் என்னமோ குடுத்தாங்க. நல்ல ஒரு டவுன் வந்தது. அதுக்கப்புறம் 2025 பிப்ரவரில நல்ல ஒரு ஹை போயிட்டு டிவிடெண்ட் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. 52 வார லோக்கு பக்கத்துல தாங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, 6.36 டிவிடெண்ட் குடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப்பு. இது வந்து யாரு புரமோட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் இந்த ஸ்டாக்கும். நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க இந்த ஸ்டாக். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, போனஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. போனஸ் குடுக்குறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸ்ப்ளிட் ஆல்ரெடி பண்ணியாச்சு இந்த ஸ்டாக்ல. டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2025ல ரூ. 4.30 குடுத்துருக்காங்க. 2026ல இப்ப ரூ. 2 குடுத்துருக்காங்க. இன்னும் மீதி டிவிடெண்ட் குடுப்பாங்க. இந்த 6 ஸ்டாக்கு தாங்க. இந்த 6 ஸ்டாக்குமே நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. எப்போதுமே நிதானமா, பொறுமையா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு வெல்த்த கிரியேட் பண்ண முடியும்.
ஒரு கோலோட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல வந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்க கோல நீங்க ரீச் பண்ண முடியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பொறுமையா அனலைஸ் பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதில நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காண்டி தாங்க. எந்த ஒரு ஸ்டாக்குமே நான் பை பண்ணவோ, செல் பண்ணவோ சொல்லல. நீங்க எந்த ஒரு ஸ்டாக்க வாங்குறதுனாலும் நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நீங்க லைக் குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே போய் சேருங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.